2013 யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று 2020 பிரதமர் அலுவலகத்தில் உதவி செயலாளராக நுழைந்த அந்த பெண் அதிகாரி 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் தனி செயலாளராக பதவி உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த அதிரடி பதவி உயர்வுக்கு வெளியுறவுத்துறை தொடங்கி அணுசக்தி வரை அவர் காட்டிய ஆர்வம் காரணமா அல்லது அதிகார வர்க்கத்துடனான நெருக்கம் காரணமா என்கிற விவாதம் எழுந்திருக்கிறது. யார் அந்த பெண் அதிகாரி? அவர் அடுத்தடுத்து முன்னேறி இந்த அதிகாரமிக்க பதவியை அடைந்தது எப்படி என்பதை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் அமைந்திருக்கிறது மஹமூர் கஞ்ச் என்கிற பழமையான நகரம். இதுதான் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி நிதி திவாரியின் சொந்த ஊர். எப்படியாவது குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற கனவோடு இருந்தவருக்கு ஆரம்பத்தில் வாரணாசியின் வணிக வரி உதவி ஆணையராக மட்டுமே இடம் கிடைத்தது. கிடைத்த வேலையை விட்டுவிடாமல் ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் படிப்பு என கவனம் செலுத்தியவர் 2013ஆம் ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றார். 96வது ரேங்க் வாங்கியவருக்கு இந்திய வெளியுறவுத்துறையில் வேலை காத்திருந்தது. 2016ஆம் ஆண்டு பயிற்சி முடியும் போது சிறந்த பயிற்சி ஆபீசருக்கான அம்பாசிடர் விமஸ் சன்யால் நினைவு பதக்கத்தை வென்றார். அதோடு சிறந்த ஆய்வு முடிவுக்கான விருதும் அவருக்கே கிடைத்தது. இதிலிருந்தே பயிற்சி காலத்திலேயே டெடிகேஷனோடு வேலை செய்த நிதி திவாரியின் கனவுகள் மிகப்பெரியது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்தில் இந்திய வெளியுறவுத்துறையில் ஆயுத குறைப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பு துறையில் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே பணியாற்றிய நிதி திவாரி ஒரு சில ஆண்டுகளில் பிரதமர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டார். 2020 உதவி செயலாளராக இருந்தவர் அடுத்த 3 ஆண்டுகளில் 2023 துணை செயலாளராக பதவி உயர்த்தப்பட்டார். இந்த பதவிக்காலம் முழுக்க வெளியுறவுத்துறை, அணு ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் என இந்திய எதிர்காலத்தின் அதி முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை எல்லாம் நிதி திவாரி தான் கவனித்து வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு கீழ் நேரடியாக வேலை செய்திருக்கிறார். நிதி திவாரி துணை செயலாளராக இருந்த இதே காலத்தில் தான் வாசுதேவ குடும்பகம் என்கிற தீமில் இந்தியா G20 நாடுகளின் தலைமையை ஏற்றது. உலக வல்லாதிக்க நாடுகள் தொடங்கி வளரும் நாடுகள் வரை பல தேசங்களின் தலைவர்கள் G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர். G20 நாடுகள் மட்டுமல்லாமல் வங்கதேசம், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், நெதர்லாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளை சிறப்பு விருந்தினராக அழைத்து மகிழ்வித்தது. ஆப்பிரிக்க யூனியனை G20 நாடுகளில் நிரந்தர உறுப்பினராக இணைத்தது என பல முக்கிய சம்பவங்கள் இதில் அரங்கேறின. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில் பல தேசங்களின் தலைவர்கள் மற்றும் அவர்களுக்கான மீட்டிங்குகளை எல்லாம் சரிவர செய்து கொடுத்து இமாலய சாதனையை செய்து காட்டியவர்களில் நிதி திவாரியும் ஒருவர். வெளியுறவுத்துறையில் பணியாற்றிய அவரது அனுபவம் இதில் ஏகத்துக்கு கை கொடுத்தது. இந்த வெற்றிதான் இவ்வளவு இளம் வயதிலேயே பிரதமருக்கான தனி செயலாளராக அவருக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2 தனி செயலாளர்கள் இருந்தனர். இவர்களில் 2010ஆம் ஆண்டு IFS அதிகாரியான விவேக் குமாரின் பதவிக்காலம் மார்ச் 30ஆம் தேதியோடு நிறைவடைந்துவிட்டது. அவருடைய இடத்திற்குத்தான் தற்போது நிதி திவாரி வந்திருக்கிறார். மற்றொரு தனி செயலாளராக 2004ஆம் ஆண்டு IAS அதிகாரியான ஹர்திக் சதீஷ் சந்திரசா இன்னும் அதே பதவியில் நீடிக்கிறார். இனி பிரதமரின் அன்றாட நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பது தொடங்கி இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் பல விவகாரங்களில் ஆலோசனை வழங்குவது வரை நிதி திவாரியின் பங்களிப்பும் இருக்கும். பெண் அதிகாரிக்கு இவ்வளவு பெரிய அதிகாரமிக்க பதவியை கொடுத்தது ஒரு பக்கம் வரவேற்பை பெற்றிருந்தாலும் குறுகிய காலத்தில் நிதி திவாரிக்கு அடுத்தடுத்து பதவி உயர்வு கிடைத்தது எப்படி என்கிற விவாதங்களும் கிளம்பி இருக்கின்றன.